வணக்கம் நண்பர்களே. கைதுக்கு பயந்து குடும்பத்துடன் லண்டன் பயணம் மேற்கொள்கிறார் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம் ஏற்கனவே கூறியிருப்போம், லண்டனுக்கு பட்டமளிப்பு விழா தனது பேரன் இன்பநிதிக்கு வழங்கக்கூடிய காரணத்தினால் குடும்பத்துடன் லண்டன் பயணம் ஸ்டாலின் மேற்கொள்கிறார் என்பதை நாம் கூறியிருப்போம். தற்பொழுது உறுதி செய்யப்பட்ட நிலையில் விமான நிலையத்திற்கு ஸ்டாலின் குடும்பமே தற்பொழுது சென்றுள்ளனர். 15 நாட்கள் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். 20ஆம் தேதிதான் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவார். அதற்குள்ளாக திமுகவின் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் பலரும் சிறையில் இருப்பார்கள். ஏற்கனவே உயர்மட்ட குழு சொன்ன அந்த தகவலின் அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகள் திமுகவில் இருக்கிறது. அதை சரி செய்யத்தான் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி மேற்கொள்வார் என்று திமுகவின் உண்மையான தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ தற்பொழுது தனது பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவிற்கு செல்வது நியாயமா? ஏனென்றால் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக செயல்பட்டார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜென்சி தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஒரே குடும்பத்தை சார்ந்த அமைச்சர்களுக்கு இனியும் வாய்ப்புகளை வழங்காமல் இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் மட்டும்தான் தாவேகாவை நிச்சயமாக வீழ்த்த முடியும் என்று திமுகவின் நிர்வாகிகள் அனைவருமே அந்த உயர்மட்ட குழுவிற்கு அறிக்கையை கொடுத்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த அறிக்கை சென்றது. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ மாஜி அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் கண்டிக்காமல், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இன்ப சுற்றுலா செல்வது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு பக்கம் திமுகவின் எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் ஊழல் செய்த வழக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தப்பட்ட செந்தில் பாலாஜியின் கரூர் கும்பல்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இப்பொழுது உண்மையான தலைவனாக இருந்தால் என்ன செய்திருப்பார்? களத்தில் அண்ணா அறிவாலயத்தில் பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சிகளை மேற்கொண்டு அனைவரையும், தவறு செய்தவர்கள் அனைவரையும் நடவடிக்கை எடுத்து தாவேகா ஆட்சி அமைத்ததற்கும் திமுக ஆட்சியை இழந்ததற்கும் என்ன காரணம் என்பது கைக்கு வந்துவிட்டது. அதற்கு தீர்வுகளை காண வேண்டும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை மட்டும் பெற்றுவிட்டு லண்டனுக்கு செல்வது எந்த ஒரு பயனும் அளிக்காது. மீண்டும் ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அது என்ன தெரியுமா? தாவேகாவின் ஆட்சியை அமைத்திருக்கவே கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று உதயநிதி அவர்கள் கூறியுள்ளார். ஏனென்றால் நமது கூட்டணியில் இருந்த விசிக, முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது தாவேகா ஆட்சியில் மாஜி அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் தற்பொழுது கைது செய்து வருகிறார்கள். நாம் ஆளுநர் ஆட்சி வந்தாலும் கூட மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்திருந்திருக்கலாம். ஆனால் உதயநிதி அவர்களது இந்த பேச்சால் கூட்டணி கட்சியே அதிர்ச்சி அடைந்து விட்டதாகவும், ஏனென்றால் ஒரு முறை ஆளுநர் ஆட்சி வந்தால் தமிழகத்தில் பல மாற்றங்கள் நடைபெறும், அதை மீண்டும் சரி செய்ய பல வருடங்கள் ஆகும், ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூட்டணி கட்சிகள் தெரிவித்துவிட்டனர். மேலும் உதயநிதி அவர்களுக்கு என்ன மிகப்பெரிய அளவில் கவலை தெரியுமா? விஜயை முதல்வராக பார்க்கக்கூடாது. நேற்று வந்து 2 ஆண்டுகளில் பதவியை கைப்பற்றிய விஜய் அவர்கள் அடுத்த எம்ஜிஆராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கலைஞருக்கு ஏற்பட்ட நிலைமை உதயநிதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதுதான் கோபாலபுர குடும்பத்தின் ஒட்டுமொத்த எண்ணமாகவே இருந்தது. இதனால் எடப்பாடிக்கு வெளியே இருந்து ஆதரவுகளை தருவதாக அப்பொழுது மறைமுக பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. அனைத்தும் தோல்விகளில் முடிந்ததன் காரணமாக உதயநிதி அவர்கள் கண்ணீருடன் கூட்டணி கட்சிகளிடம் கூறியது ஒன்றுதான், அமைச்சர்கள் பதவி தருவதாக கூறினால் வேண்டாம் என்று மட்டும் கூறுங்கள் என்று தெரிவித்தார். ஆனால் உதயநிதியின் பேச்சை மீறி கூட்டணி கட்சிகள் அவர்களது கட்சியின் பெருமைக்காகவும் அவர்களது சமுதாய மக்களுக்காகவும் அமைச்சரவையில் இடம்பெற்றார்கள். அது எந்த ஒரு தவறும் கிடையாது. தனது பேச்சை மீறி செயல்பட்டதன் காரணமாக சோபா மாடல் என்று கூட்டணி கட்சிகளையே அவதூறாக பேசிய உதயநிதி அவர்களை கண்டிக்கவும் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளை தற்பொழுது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். மேலும் சபரீசன், உதயநிதி, கனிமொழி இவர்கள் நடத்திய உயர்மட்ட குழு ஆலோசனையின் அறிக்கையில் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களையும் மாஜி மூத்த அமைச்சர்களையும் உடனடியாக
பதவியிலிருந்து விலக்க வேண்டும், இளம் தலைமுறையினர்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினிடம் அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ அது சத்தியமாக முடியாது, அவர்கள் இல்லாமல் திமுகவை வழிநடத்த முடியாது, தாவேக ஆட்சி வந்துவிட்டது, 5 ஆண்டுகள் பொறுமையாக இருக்க முடியாது, உடனடியாக மாஜி அமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் மீண்டும் நாம் தேர்தலை சந்திக்க முடியும், ஜென்சி தலைமுறையினர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கலாம், ஆனால் அவர்களுக்கு நாம் தான் பணத்தை செலவு செய்ய வேண்டும், ஒரு தேர்தலில் 300 கோடி வரை செலவு செய்ய வேண்டும், இதற்கு நம்மிடம் பணம் இருக்கிறதா என்று ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியிடம் கேட்டுள்ளார். இவர்களுக்கு கட்சி என்பது ஒரு தொழில்தான், அந்த தொழிலில் மக்களின் வரிப்பணம்தான் இவர்களுக்கு லாபமே. இப்பேற்பட்ட அரசியல் கட்சியை 5 ஆண்டுகளில் ஆட்சி அடைய வைத்து 13 லட்சம் கோடி கடனை தமிழ்நாட்டில் வரவழைத்து விட்டார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். நேற்று திமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அடுத்த நொடியே என்ன கூறினார் தெரியுமா? தாவேகா என்னை குதிரை பேரத்திற்கு அழைத்தது, நான் மறுத்துவிட்டேன் என்று கூறியுள்ளார். முதலில் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவை சார்ந்தவர். அவரது சுயநலத்திற்காகத்தான் திமுகவிற்கு வந்தார். 2009 ராஜினாமா செய்து. இவர் நியாயத்தை பற்றி பேசலாமா என்றும் பலரும் கூறி வருகிறார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் ஸ்டாலின் தான். தவறை உடனடியாக கண்டிக்காமல், மக்களின் ஆட்சி என்று உணராமல் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் மிதப்புடன் செயல்பட்டதுதான் தற்பொழுது அவரது ஆட்சிக்கு கதை முடியக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. உதயநிதி அவர்கள் செய்த தவறு, குதிரை பேரம் நடத்த செந்தில் பாலாஜியிடம் சதி திட்டம் போட்டு கரூர் கும்பலை வைத்து தாவேகாவின் 10 எம்எல்ஏக்களிடம் சுமார் 180 கோடி வரைக்கும் பேரம் பேச முயற்சி செய்தது, அனைத்திற்கும் ஆதாரங்கள் தற்பொழுது காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். தற்பொழுது கோபாலபுர குடும்பத்தில் கைது செய்யப்படக்கூடிய விவகாரம் வந்துவிடுவோமோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தனது பேரன் பட்டமளிப்பு விழாவை காரணம் காட்டி குடும்பத்துடன் லண்டன் பயணம், கைதுக்கு பயந்து குடும்பத்துடன் லண்டன் பயணம் மேற்கொள்ள ஸ்டாலின் அவர்கள் திட்டம் போட்டிருந்தார் என்பதை கூறியிருந்தோம். இன்று அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறுபக்கம் திமுகவின் நிர்வாக சீர்திருத்தத்தை செய்யாமல் தமிழக அரசியலில் ஒட்டுமொத்த பாதிப்பையும், தமிழக அரசியலில் தற்பொழுது திமுக செய்த தவறுகள் அனைத்திற்கும் உதயநிதி, சபரீசன், செந்தில் பாலாஜி இவர்கள் 3 பேரும் தான் இருக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். இவர் என்றைக்கு எடுக்கிறாரோ அன்றைக்குத்தான் வருகின்ற இடைத்தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றியடையும். இல்லை என்றால் 7 இடங்களில் 1 இடங்களை கூட திமுக கைப்பற்றாது. திருச்சி KN நேருவின் கையில் இனி கிடையாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களை, இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். லண்டன் பயணம் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.